நிறைய பேர் என்னங்க சிஸ்டர் பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோவே வரல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ பொங்கல் வந்து நாங்கள் இந்த தடவை மதுரையில் கொண்டாடலை. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வெளியூருக்கு கிளம்புறோம். இந்த மாதிரி நாங்கள் எப்போவுமே போனதில்லை. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அது போக பசங்களுக்கு சொல்லவே வேண்டாம். கொஞ்சம் நல்லா விவரம் தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் போகிற அனுபவம் அவங்களுக்கு. இது வந்து ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்றதுனால டிக்கெட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்லேயே தான் இருந்துச்சு. லாஸ்ட் டே தான் கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அது போக அண்ணா வந்து எனக்கு தனியாக ஒரு பெர்த் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 5 டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் நைட்டு பயமாகவே இருந்துச்சு, அண்ணா உருண்டு விழுந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு 4 டிக்கெட்டே புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ட்ரெயினில் கூட்டு போனதே இவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வந்தே பாரத்தில் கூட்டு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு இருக்குது. நீங்கள் உங்கள் பசங்களுக்கு விவரம் தெரிஞ்சு எப்போ ட்ரெயினில் கூட்டு போனீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம், யார் வீட்டில் பொங்கல் வந்து கொண்டாட போகிறோம் அப்படின்றத அடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.